அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் சோதிக்கப்பட்டது போன்று எந்த நபிமாரும் சோதிக்கப்படவில்லை என்று சொல்லுகிற அளவுக்கு, அல்லாஹ்வின் தூதரே சொல்லுகிற அளவுக்கு சோதிக்கப்பட்டார்கள். எங்களுக்கு தெரியும், ஒருமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை நேரம் அல்லாத ஒரு நேரத்தில் மஸ்ஜிது நபவியின் பக்கம் வீட்டிலே இருந்து வெளியேறி வருகிறார்கள். அந்த நேரம் பார்த்து அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அதே வழியால் வருகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், அபூபக்கரே, தொழுகை நேரம் அல்லாத ஒரு நேரத்தில் ஏன் நீங்கள் வெளியே வந்திருக்கிறீர்கள்? யா ரசூலல்லாஹ், உங்களிடத்தில் சொல்வதற்கு என்ன? பசிக்கிறது யா ரசூலல்லாஹ், வீட்டிலே சாப்பிடுவதற்கு எதுவும் இல்லை யா ரசூலல்லாஹ், பசிக்கிறது, தாங்க முடியாமல் வீட்டை விட்டு வெளியே வந்திருக்கிறேன் என்று சொன்ன பொழுது அல்லாஹ்வின் தூதர் சொல்லுகிறார்கள், அபூபக்கரே, என்னுடைய ஆத்மா எவனுடைய கைவசம் இருக்கிறதோ அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாக சொல்லுகிறேன், உங்களை எது வீட்டை விட்டு வெளியாக்கியதோ அதுதான் என்னையும் வீட்டை விட்டு வெளியாக்கியது, எனக்கும் பசியாக இருக்கிறது அபூபக்கரே என்று சொல்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரண்டு பேரும் சேர்ந்து நடந்து போகிறார்கள். தூரத்தே வருகிறார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. உமரே, இந்த நேரத்தில் ஏன் வெளிவந்திருக்கிறீர்கள்? பசிக்கிறது யா ரசூலல்லாஹ், சாப்பிடுவதற்கு எதுவும் இல்லை யா ரசூலல்லாஹ். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வறுமை வறுமை, கஷ்டம் கஷ்டம் என்று யோசிக்கிறோமே, கடன் கடன் என்று பாட்டு படித்துக் கொண்டிருக்கிறோமே, அதை பற்றியே அடிக்கடி பேசிக் கொண்டிருக்கிறோமே, அது பற்றியே கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறோமே, உள்ளத்தில் கை வைத்து சொல்லுங்களேன், என்றாவது ஒரு நாள் பசியோடு இருந்து பட்டினியோடு இருந்து சாப்பிடுவதற்கு எதுவும் இல்லை என்ற நிலையிலே நீங்கள் வீட்டை விட்டு வெளியிலே வந்த ஒரு சந்தர்ப்பத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நினைத்து பாருங்களேன். அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை, அந்த அளவுக்கான ஒரு சோதனையை அல்லாஹ் ஏற்படுத்தவில்லை என்றால், அல்லாஹ்வின் தூதர், இந்த உலகத்தின் தலைவர், அல்லாஹுக்கு மிக நெருக்கமானவர், வாழும் காலங்களிலே அல்லாஹுக்கு அணுவளவு மாறு செய்யாத ஒரு உன்னத தலைவர், மஹ்ஷரில் நாளை மறுமையில் அல்லாஹுவால் எழுப்பப்படுகிற முதல் மனிதர், சுவனத்தை தட்டி கொண்டு சுவனத்திற்குள் போகிற முதல் மனிதர், முழு உலக மனித சமுதாயத்திற்குமாக அல்லாஹ்விடத்தில் ஷஃபாஅத் செய்கிற தலைவர், ஹவுதுல் கௌசர் என்ற நீர்த்தடாகத்தின் சொந்தக்காரர், இந்த உலகத்தில் அவர் கையேந்தி கேட்டால் அல்லாஹ் மறுக்கவே மாட்டான், அல்லாஹ் கொடுத்து விடுவான் என்று சொல்கின்ற அளவுக்கான உன்னதமான தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை, இந்த உம்மத்தில் முதலாக சுவர்க்கம் போகிற மனிதருடைய நிலைமை, அவரை கண்டால் ஷைத்தானே அடுத்த வழியால் போவான், அவருடைய நாவில் அல்லாஹ் பேசுகிறான் என்று அல்லாஹ்வின் தூதரால் புகழ்ந்து சொன்ன உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நிலைமை, வீட்டிலே சாப்பாடு இல்லாமல் பசியோடு பட்டினியோடு வெளியிலே வருகிறார்கள் என்றால், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த சோதனைகள் என்பது மூன்றாவது அல்லாஹ்வுடைய சுன்னா. அல்லாஹ் தான் நாடியவர்களை இந்த விஷயத்தில் சோதித்துக் கொண்டே இருப்பான். அதிலிருந்து யாரும் தப்ப முடியாது. இந்த பூமியில் நீங்கள் ஆயிரக்கணக்கான வருடங்கள் வாழ்ந்து, அந்த ஆயிரக்கணக்கான வருடங்களும் நீங்கள் என்னதான் சோதனையில் இருந்து தப்ப வேண்டும் என்று இந்த உலகத்தின் எந்த மூலைக்கும் நீங்கள் ஓடி ஒளிந்தாலும் சரி, உங்களால் சோதனைகளில் இருந்து தப்ப முடியாது. சோதனைகளில் இருந்து தப்பிவிட முடியாது, அதிலிருந்து கலந்து விட முடியாது. இது யதார்த்தமானது. அப்படி ஒரு சூழ்நிலை இருந்து இருக்குமாக இருந்தால், அல்லாஹ்வின் தூதர் என்கிற அந்த அற்புதமான மனிதரை அல்லாஹு தஆலா இவ்வளவுக்கு சோதித்திருக்க மாட்டான்.